Hi friends, welcome to our channel Kitchen Stick. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆப்பம். ஆப்பம் எப்படி ஈஸியா தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. சாஃப்ட்டான நல்ல ஸ்பாஞ்சா இருக்கிற ஆப்பம் எப்படி செய்யலாம்ங்கறத நாம இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதே அளவில் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது இட்லி அரிசி, உளுந்தம்பருப்பு 1/4 கப்பு, தேங்காய் 1 கப்பு, குக்கிங் சோடா ஒரு பிஞ்சு, சால்ட் 1 டீஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு பவுலில் இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சிடணும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை புளிக்கணும். நல்லா 8 மணி நேரத்துக்கு மேலே புளிக்கலாம். மினிமம் 8 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ என்னென்னா 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு பவுல் தேங்காய் சொன்னேன்ல, அந்த தேங்காயை போட்டு ஒரு 50 ml மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா திக்கான தேங்காய் பால் அரைச்சி எடுக்க போகிறோம். தேங்காயை அரைச்சி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி அந்த தேங்காய் பாலில் திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த திக்கான பாலை நம்ம மாவில் ஆட் பண்ணிவிட்டு சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, குக்கிங் சோடா நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நாம் ஆப்பக்கல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நான்ஸ்டிக் வடைச்சட்டி மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பக்கல் இல்லாதவங்க. இப்போ நம்ம மாவு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இப்போ மாவை எடுத்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் உள்ளே ஊற்றுங்க. ஒரே ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். மாவை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். உள்ளே ஆப்பத்துக்கு எப்பயுமே உள்ள நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு தான் நம்ம சுடணும் ஆப்பத்தை, திருப்பி போடக்கூடாது ஆப்பம். அதனால் மூடி வச்சு சுடுங்க. ஒரு 3 நிமிஷம் வைக்கினா நல்லா ஆப்பம் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், அதுவே நல்லா அப்படியே லீவ் ஆயிரும். நம்ம நான்ஸ்டிக் பேனால் நல்லா அப்படியே வந்துடும் ஒட்டாமல். இப்போ ஆப்பம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா ஓட்டையாக இருக்குது. பாருங்கள் எப்படி ஓட்டையாக வந்திருக்கு. நல்ல மாவு 8 மணி நேரம் வரை மேலேயே புளிக்கலாம். நல்ல மாவு எவ்வளோக்கு எவ்வளோ புளிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்போ நம்ம ஆப்பம் சுட போகிறோமோ அப்போ தான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப புளிச்சிரும் மாவு. வெறும் மாவு உளுந்தையும் நம்ம அரைச்சி வச்சிருந்து 8 மணி நேரம் இல்லை 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 10 மணி நேரம் வரையும் நீங்கள் புளிக்க வைக்கலாம். புளிக்க வச்சு அதுக்கப்புறம் எப்போ ஆப்பம் செய்ய போகிறீங்களோ அப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். அப்போது ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஓட்டையாக வரும். இந்த ஆப்பத்துக்கு நான் கடலைக்கறி, தேங்காய் சட்னி, தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.